படம் சூப்பராக இருக்குது சார். இடைவேளை வரைக்கும் கதை கொஞ்சம் சஸ்பென்ஸில் நிற்கிது. படம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஏதோ சொல்ல வராங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் ஃபுல்லாக அதனுடைய சஸ்பென்ஸில் உடச்சி கதையை அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஜல்லிக்கட்டு போஸ்ட்லாம் பார்த்தாங்க, அதான் ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. கருப்பு, ஜல்லிக்கட்டு, அந்த பல்சர் மூணுக்குமே ஒரு விஷயம் இருக்குது. படத்தில் ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்குது. படம் போஸ்ட்டில் பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு தெரியுது, கருப்புன்னு வச்சுருக்காங்க, பல்சர்னு வச்சுருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் படம் பார்த்தா அந்த மூணுக்கு உள்ள தொடர்பு என்னங்கிறத மிக அருமையாக சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. ஹீரோ அதையும் சொல்லாமல் வேணான்னு இல்லை, கிட்டத்தட்ட சரி டபுள் ஆக்ஷனு படம் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. மன்சூருக்கான காமெடி ப்ளஸ் வில்லன் கலந்து ஒரு காமெடி மாதிரி பண்ணியிருக்காரு. அருமையாக இருக்குது. பாட்டு சூப்பராக சார். ஜல்லிக்கட்டில் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க, அருமையாக மிக அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது சார். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். மிக அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது சார். படம் கண்டென்ட் வந்து புதுசாக தான் இருக்குது. புதுசாக தொட்டு கண்டிப்பாக ஜனங்க ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து நம்ம என்னதான் நம்ம லேக் இருக்குதுன்னு சொன்னால் கூட அந்த பல்சருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு உள்ளே வருவாங்க. ஏன்னா அது பேயா இல்லை வந்து யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தடவை பார்க்கறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது படம். கருப்பு பல்சர் ஜல்லிக்கட்டு மயமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க சார். படம் ஃபுல்லாகவே வந்து ஜல்லிக்கட்டு மயமாக தான் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னா அந்த பல்சர் மேலே இருக்கிறது மாடு தான் இருக்குது, அது நல்லா காட்டியிருக்காங்க. வேறு எதுவும் காட்டல. சென்னையில் வந்து மதுரையில் இருந்த மாதிரியே ஒரு ஹீரோ இருக்கிறாரு, சென்னையிலும் வராரு. ஓகேங்களா? மற்றபடி மறுஜென்மெல்லாம் சொல்ல முடியாது. ஒரே மாதிரி 2 பேர் இருப்பாங்க சொல்லுவாங்களா பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். படம் நல்லா இருக்குது. கண்டென்ட் சொன்னால் இதுதான். டைரக்டர் வந்து உண்மையிலேயே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. தினேஷ் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் நல்லா காமெடி பண்ணுறாரு. அவர் கூட இன்னொருத்தர் சப்போர்ட்டிங் கேட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா பண்ணுறாரு. காமெடி நல்லா இருக்குது. மன்சூரிகா போர்ஷன் வந்து என்ன சொல்கிறதுனா நல்லா காமெடியாக இருக்குது. சில சமயம் வந்து மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா? அதையும் ஓப்பனாக சொல்லிடலாம். ஏன்னா குறைவுன்னு சொல்லணும், நிறையவே சொல்லிடும். அதனால் வந்து மன்சூரிகா எல்லா சீனும் சூப்பர் சொல்ல முடியாது. சில சீனுங்க வந்து கொஞ்சம் மூஞ்சி சொல்லிக்குது. சுமாராக இருக்குது சார். சாங்ஸ் எல்லாம் ஃபைட் சுமாராக இருக்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் தான் நல்லா இருக்குது. மற்றபடி இதெல்லாம் இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. படம் சூப்பராக இருக்குது. ஒரு ஜல்லிக்கட்டு வீரராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது படம். என்னென்னா ஃபுல்லாக காமெடியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு லைட்டாக லாக் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பர். கண்டென்ட்டாக என்ன சொன்ன வந்தாங்களோ அது வந்து ரொம்ப நல்ல மெசேஜ். என்னென்னா ஒருத்தர் ஒரு போட்டியாளராக இருக்காருன்னா அவரை கொன்னுறது வந்து ஒரு நல்ல வீரனாக இருக்காது, அவங்கள எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். இப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கொன்னுறாங்கன்றது வந்து அது கரெக்டான போட்டியாக இருக்காதுல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. காமெடிலாம் நல்லா சூப்பராக இருக்காரு. நிறையா காமெடிஸ்லாம் இருக்குது. படம் வந்து ஒரு ஜாலியான படம் தான். சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன்லாம் நல்லா இருக்குது. ஓவராலாக எல்லாருமே பார்க்கலாம். இல்லை நடுவில் ஒரு போர்ஷன் தான், ஃபுல்லாலாம் இல்லை. ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுலாம் தான் இருப்பார். ஒரு போர்ஷனாக தான் வருது. ஜல்லிக்கட்டை வீரராக காட்டுறது ஒரு போர்ஷனாக தான் வருது. அதுதான் அந்த இவர் ஜல்லிக்கட்டில் போராடினார்ல, அப்போ வந்து இவரை கொன்னுடுறாங்கல்ல, அந்த பைக்குக்கு முன்னாடி கொல்லுவாங்க. அதனால் அவங்களோட ஆவிலாம் இந்த பைக்கில் இருந்து பைக் மூலிமா பழி வாங்குற மாதிரி காட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அவர் பயங்கரம் செம்மையாக இருந்துச்சு. மன்சூர் அலிகான் சார் வர்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வர சீன்ஸ் எல்லாமே தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. செம்மையாக பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு போட்டியாளராக இருக்கவரை கொன்னுடுறாங்கல்ல, அந்த மாதிரி கொன்னுடாதீங்க, அவங்க கூட எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கலாம், வல்கராலாம் இல்லை. படம் நல்லா இருக்கு. படத்தில் என்ன சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டை பற்றி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த ஜாதி பற்றி இது பண்ணதுனால அது வேண்டாம். யார் இது பண்ணாலும் ஜெயித்தாலும் தோத்தாலும் மனுஷங்க தானே, ஜாதி தேவையில்லைன்றதை வந்து இது பண்ணுவாங்க. அந்த வில்லன் காளையை சாக அடிச்சிருவாங்க. ஸோ அதோட ரத்தம் வந்து அந்த பைக் மேலே படுறதுனால அந்த ஹாரர் மூவி அதுக்கும் 2 பேத்துக்கும் சம்மந்தம் பண்ணி காட்டுறாங்க. ஃபைட்டு லாஸ்ட்டு தான் ஃபைட், ஒரு ஃபைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் நல்லாயிருக்கு. அவரோட காமெடி சொல்லவே வேணாங்களே, எப்பவுமே அவர் நல்லா காமெடி பண்ணிட்டு இது பண்ணிதான் இருப்பார். அதனால நல்லாயிருக்கு காமெடி. அவரோட காமெடி நல்லாயிருக்கு.
எதுவும் கருத்து சொல்றாங்களா, காமெடியா போதாங்க படம்? காமெடியாக தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. ஒரு ஓகேவான படம் தான். ஜல்லிக்கட்டு காளையும் கருப்பு பல்சரியும் அது 2 வெவ்வேறு விதமான ஒரு பிளாட்டை உள்ளே திணிச்சிருக்காங்க. நல்ல முயற்சி, ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காரு. கெத்து அந்த தினேஷை எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா அவர் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா முயற்சி பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்றது தான் என்னோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமாம், அந்த செகண்ட் ரோலாக வந்தது ஒரு 10 நிமிஷம் நல்லா பண்ணியிருக்காரு. இதை விட எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. ஜல்லிக்கட்டு படத்துல காட்டுறாங்க. ஆமாம், காட்டிருக்காங்க. லைவில் போய் எடுத்தாங்களான்னு தெரில, பட் ஓரளவுக்கு அது காட்டின விதம் நல்லா இருந்தது. இந்த படத்திலே அது கொஞ்சம் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். மன்சூரோட ஓகே தான், அவர் இது நிறைய இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பார்க்குறப்போ ஓகேவா இருக்குது, அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். எதுக்கு வந்திருக்கோம்? கருப்பு பல்சர் படத்தை பார்க்க வந்திருக்கோம். கருப்பு நிறம் கண்ணை கூசலையா அப்படின்றது நம்ம தேட்டரில் வந்து பார்க்கணும். இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். யங்ஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆகும்? ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயத்தை இன்புட் பண்ணியிருக்காங்க. அதில் நடக்கிற அரசியலை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன நினைப்போம், கருப்பு பல்சர்னா பைக்கை பேஸ் பண்ணி எதுவும் சொல்ல வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைப்போம். ஆனால் பைக்கை பற்றி பேசியிருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு கதையை சுவாரஸ்யம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. மற்றபடி அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மன்சூலிக்கான அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து என்னடா இவன் அரசியல் பேசுனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத நம்ம எடுத்து சொல்கிறோம். அரசியல் பேசி நம்ம இங்கே வரல, படத்தை பற்றி மட்டும்தான் பேச வந்திருக்கோம். அதை பற்றி எதனா சுவாரஸ்யமான கேள்வி இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு எப்படி காமிச்சிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இருக்கு, ஆனால் அதோடைய சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் மட்டும்தான் சிஜி மாதிரி தெரியுது, மற்றபடி ரியல் ஃபுட்டேஜில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. தினேஷ் கேரக்டர் ஐயோ, அவரோட கேரக்டர் சொல்லவே தேவையில்ல. காரணம் என்னன்னா, குக்கு படத்தில் நம்மளுடைய கண்ணு பார்த்துருப்போம் என்ன நிலமையில இருக்கு, அந்த நிலைமை வரைக்கும் தான் இன்றைக்குமே இருக்கு. ஆனால் அவரோட உயிர் கொடுத்து நடிக்கிறாரு. அந்த மாதிரி கலைஞரெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போலாம் பெரிய ஹீரோ நடிச்சா வந்து படம் பார்க்குறாங்களா? கிடையவே கிடையாது. உயிரை கொடுத்து நடித்து அதுக்கு நிறைய விஷயங்களை செலவிடுறாங்க. மணியில் கூப்பிடு. தம்பி வரோம்ப்பா தம்பி. கட் பண்ணலாம். பயங்கரமான சக்சஸ். 2026ல தினேஷ் சார் ஆல முரளிக்கு ஒரு பெரிய சக்சஸ். கருப்பன் வெற்றி. கருப்பு பல்சர். போலீஸ் செலக்ஷன் கொடுத்துட்றியா? கொடுத்து பேச சொல்றியா? சொல்லிட்டு போ. அப்படியே பேசிடுவோமா? மைக்கு போய் போடா தம்பி.